தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சட்டசபையை கலக்கப் போகும் நாம் தமிழர் கட்சி. சட்டசபையை கலக்கப் போகும் நாம் தமிழர் கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு நடைபெறுகிறது. 9 மணிக்கு தமிழ்நாட்டில் யார் ஆட்சியை பிடிக்கிறார் என்ற நிலவரம் தெரிந்துவிடும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நேற்று மாலை வெளியிடப்பட்டன. நாம் தமிழர் கட்சி 6 தொகுதிகள் வெற்றி பெறும் என்று அனைத்து ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. கடந்த 16 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியை நடத்தி வருகிறார் செந்தமிழன் சீமான். முதல் முறையாக ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி 6 இடங்களில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகளை வெளியிட்டன. ஆனால் எங்களுடைய கருத்து கணிப்புப்படி 30 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டசபை எதிர்க்கட்சியாக அமரும் என்று கணிக்கப்படுகிறது. ஆனால் ஊடகங்கள் 6 தொகுதிகளில் தான் வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளது. 6 தொகுதிகள் வெற்றி பெறுகிறோமோ 60 தொகுதிகள் வெற்றி பெறுகிறோமோ அது வேறு விஷயம். ஒருவர் சட்டசபைக்கு சென்றால் கூட நாம் தமிழர் கட்சி சட்டசபையை கலக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 200 பேர் தமிழக சட்டசபைக்கு ஒரு கட்சி அனுப்பினாலும் அந்த திராவிட கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சொத்து மூட்டையாகத்தான் இருப்பார்கள். உங்கள் கட்சி எம்எல்ஏ எப்படின்னு கேட்டால், எங்கள் கட்சி எம்எல்ஏ, எங்கள் தொகுதி எம்எல்ஏ நாங்கள் பார்த்தே பல மாதம் ஆச்சு, ஓட்டு கேட்டு வரும்போது பார்த்தோம், அடுத்து எலெக்ஷன் வந்தால் தான் வருவாப்புல, அவரை தொலைக்காட்சியில் கூட நாங்கள் பார்க்க முடியல, ஊடகங்களில் கூட பார்க்க முடியல, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அலுவலகத்துக்கு போனால் சென்னைக்கு போயிருக்காருன்றாங்க, சென்னைக்கு போனால் டெல்லிக்கு போயிருக்காருன்றாங்க. இதுதான் அவங்க சொல்லுவாங்க. சட்டசபைக்கு செல்கின்ற இந்த திராவிட கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சோத்து மூட்டையாக தான் இருப்பாங்க. போய் புளியோதரையை கட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டு மரத்தடியில் போய் படுத்து தூங்கிட்டு கையெழுத்தை மட்டும் போட்டுட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவங்க கையெழுத்து மட்டும் போடுவாங்க. தங்களுடைய ஆயுட்காலத்தில் ஒரு தடவை கூட தமிழக சட்டசபையில் பேசியிருக்க மாட்டாங்க, தொகுதி பிரச்சனையை பேசியிருக்க மாட்டாங்க, சட்டசபையில் பேசி தொகுதியில் உள்ள பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டியிருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு அமைச்சர்கள் கூட அதை செய்ய மாட்டாங்க. தங்களுடைய தொகுதிக்கு கல்லூரி வேணும், பள்ளிக்கூடம் வேணும், மருத்துவமனை வேணும்னு சொல்லி தமிழக சட்டசபையில் பேசி அதுக்கு தீர்வு கண்டிருக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போகிற திராவிட கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே அங்கே கையெழுத்தை போட்டுட்டு படி வாங்கிட்டு வருவாங்க. முதலமைச்சர் கட்சி தலைவர் வரும்போது மட்டும் ஆஜராவாங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட சட்டசபையில் உட்கார மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அப்படியே மங்குனி மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் செல்கிறார்கள் என்று கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. இந்த 6 பேரும் முத்தான மணிகள், சட்டசபையை அதிர வைக்கக்கூடிய ஒரு பேச்சாளர்கள், தொகுதி மக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசியலுக்கு வந்தவர்கள், 5 லட்சம் 6 லட்சம் சம்பளத்தை தூக்கி வீசிட்டு இன்றைக்கி மக்கள் பணியாற்ற வந்தவர்கள், தமிழ் தேசியத்துக்காக தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள். இன்றைக்கி 6 பேர் தமிழக சட்டசபைக்கு போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தமிழக சட்டசபையை கலக்குவார்கள். தமிழக சட்டசபையில் வாதத்துக்கு பஞ்சம் கிடையாது, வெளிநடப்புகளுக்கு பஞ்சம் கிடையாது. பழைய தமிழக சட்டசபையெல்லாம் தூங்கு மூஞ்சி சட்டசபையாக இருக்கும். இப்போ புதுவாக உருவாகிற சட்டசபை அனல் பறக்கும் ஒரு சட்டசபையாக மாறும். செந்தமிழன் சீமான் தலைமையில் 6 சட்டசபை உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த முறை அந்த 30 பேரோட போய் தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சியாக அமராவிட்டாலும் கூட அடுத்த முறை ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை மக்கள் வாக்களித்து அடுத்த முறையாவது கண்டிப்பாக அரியணையில் ஏற்றுவார்கள் என நம்புகிறோம். இந்த முறை கண்டிப்பாக 30 தொகுதிகள் வெற்றி பெற்று தமிழக சட்டசபையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எதிர்க்கட்சியாக நாம் தமிழர் கட்சி அமரும் என எதிர்பார்க்கிறோம். வாக்கு எண்ணிக்கை நிலவரம் வரட்டும். தமிழக சட்டசபையில் நாம் தமிழர் கட்சி 6 பேர் உட்கார்றாங்களா 60 பேர் உட்கார்றாங்களா அப்படிங்கிறது தெரிய வரும். ஒருத்தர் போனால் கூட தமிழக சட்டசபையை கலக்கும் நாம் தமிழர் கட்சி. அதில் எந்த மாற்றமும் கிடையாது.